ஏன்னா எடுத்தோடனே இது சொல்ல முடியாது. இது கிளாஸில் சொன்னால் தான், இது புத்தகமாக சொன்னால் புரியாது. அப்புறம் புத்தகமாக சொல்லும் போது ரெஃபரன்ஸும் ஆதாரமாக வைக்கணும். இப்போ நான் அவனை சொல்கிறேன், அது எந்த புக்கிலேருந்து எடுத்தேன் அப்படின்னு நான் வைக்கணும். அது தொகுத்துட்ருக்கேன். அடுத்த நில நிர்வாக வரலாறு அடுத்த புத்தகம் வரும். கவர் பண்ணக்கூடாது. நான் புரியுதுங்களா? அது மட்டும்தான் வேலை. அப்புறம் ஒர்க்கு தர மாட்டாங்க. புரியுதுங்களா? சொல்லிட்டோம்னா அப்புறம் எங்கே தான் ஒர்க் ஆகும். அதுக்கு தானே வரணும். இது மேக்னெட்டிக் மார்க்கெட்டிங். ஒரு ஆத்தரைஸ்டு டாக்குமெண்ட் இல்லை. அங்கங்கே நான் கிடைச்ச தகவல் வச்சு நான் ஒருங்கிணைச்சு தொகுத்துருக்கேன். அங்கங்கே படித்த நூல்கள் இருந்தோம், பார்த்ததில் இருந்தோம், ஆவணங்கள் இருந்தோம். ஒரு புரிதலுக்காக இந்த அட்டவணையை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இது புத்தகமாக வரும்போது உறுதியான தகவலாக வந்துடும். இது இன்னும் புத்தகமாக கொண்டு வரல. ஆதாரத்தோட ஒரு நூல் போடும்போது அது ஸ்ட்ராங்காக பேசணும் இல்லையா? அது இன்னும் போடலை. அது போடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தொகுத்துருக்கேன். உங்களோட ஐடியாலஜிக்கு பிரிட்டிஷார் கைப்பற்றிய ஆண்டு சென்னை 1750 1763 வரை ஜாகிர்களிடமிருந்து கைப்பற்றியிருக்கிறாங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதே தான் செங்கல்பட்டு எல்லாம் ஒன்று தான். சென்னை, செங்கல்பட்டுலாம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் அது வரைக்கும் பாருங்கள். அது 3 பாயிண்ட்டும் ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அவங்க எப்போ பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சட்டம் 1802 பெங்காலில் போட்டாங்க. ஆனால் நாம் அப்போவே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். சட்டம் 802 வந்தாலும் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சட்டம் வந்தது முதல்ல. அந்த நிரந்தரமாக ஆக்கணும் வந்தது முதல்ல மேல்வாரி உரிமைக்காரங்களுக்கு தான். அது என்னன்னு சொல்லிடுறேன். அந்த விளக்கம் கிளாரிட்டி ஆகிட்டு எடுத்தோடனே ராயத்து வரைக்கும் வரல. அந்த ஜாகிரி, அந்த புரோரி, இந்த எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மேலே டாப்பில் பாளையக்காரர் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் 1802 இனி வந்து பர்மனன்ட் செட்டில்மெண்ட் போட்டோம். இப்போ அவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. அந்த கிராமம் அவங்களுக்கு இருக்காது. இந்த பாளையக்காரன் அந்த பாளையக்காரன் அடிச்சுக்குவாங்க. டெம்பரரியாவது அவங்களும் வச்சுருந்தாங்க. இந்த பாரு, உங்கள் கிராமத்தை இனி மேல்வாரி உரிமையை உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். அது பர்மனெண்ட்டு. நீ ஆனால் கண்டிஷன், நீ வந்து ஆர்மி வச்சுக்கூடாது, நீ கோட்டை கொத்தலாம் கட்டக்கூடாது, நீ ஒன்லி ரெவன்யூ ஒர்க் மட்டும் எங்களுக்காக நீ பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க போடுற சட்டம். அவங்க தான் இப்போ ஜமீன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஜமீன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க கொண்டு வராங்க. அதாவது ஜாகீராக இருக்கவும் ஜமீனாக ஆகிக்கலாம். எப்போ அங்கே பாரு, இனி படையெல்லாம் திரட்டக்கூடாது, சண்டைலாம் போட, இனி நீ ஜாகீர் இல்லை, பிரிட்டிஷ் சட்டப்படி நீ ஜமீன் ஆகினா எனக்கான வருவாயை எந்த கிராமமோ அந்த கிராமத்துலேருந்து எனக்கு வசூல் பண்ணி நீ கொடுத்துக்கோ. நான் பாளையக்காரன்பா, நீ பாளையக்காரனா இரு, நீ இனி கோட்டையெல்லாம் கட்டக்கூடாது, கட்ட கோட்டையை உடச்சிக்குவோம், ஒன்றும் இருக்காது ரைட்டா. ஒன்லி நீ ஜமீனா இரு, உனக்கு ஜமீன் அந்தஸ்து நாங்கள் தரோம். உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்ல வருது? அப்படி கொடுத்தாங்க. ஆனால் நான் கொடுக்குறது பர்மனெண்ட்டுன்ட்டாங்க. என்னது, இந்த இடத்த நீ எங்கள் காலம்புள்ள எங்கள் ஆட்சி இருக்கிற நீ இருந்துக்கலாம், சரியா சொல்ல வருது அப்படின்ட்டாங்க. அதனால தான் பர்மனெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஜமீனுக்கு போட்டாங்க, மக்களுக்கு போடல. ஏன்னா ஜமீனை செட்டில் பண்ணாமல் மக்களை போய் செட்டில் பண்ண முடியாது இல்லை. கரைச்சல் எல்லாம் சாம பாத தான தண்டம் வேலை எல்லாமே பார்ப்பாங்க. அதனால வந்து ஃபஸ்ட்டு அவங்கள தான் கரெக்ட் பண்ணணும்ல. அப்போன்றதுல ஃபஸ்ட்டு அதை போட்டாங்க, 8-2 போட்டாங்க. அப்போ அதில் அவங்க ஜமீனை 3ஆக பிரித்தாங்க. நோட் பண்ணிக்கங்க, ஜமீனை அவங்க 3ஆக பிரித்தாங்க. இப்போ இந்த ஜாகீர்லாம் இருக்கார்ல, இந்த மாதிரிலாம் ஜமீனை 3ஆக பிரித்தாங்க. ஆதி காலத்து ஜமீன்கள், பரம்பரை ஜமீன்கள், அதாவது நம்ம நவாபு, தஞ்சை நாயக்கர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், இவங்கெல்லாம் வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்பிலிருந்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற சிற்றரச பரம்பரையிலிருந்து வராங்க. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாருங்க, நீங்கள் உங்கள் வாரிசுகள் ஜமீன் ராஜா அந்தஸ்தோடு தலைமுறை தலைமுறையாக நீங்கள் இருந்து கொள்ளலாம். உங்களுக்குன்னு நீங்க சொல்ற இடங்களை நாங்க கொடுத்துடுறோம். ஆனா நீங்க அதை விற்க கூடாது. விற்பதற்கோ ஜமீன் உரிமையை மாற்றுவதற்கோ டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கோ கூடாது. நீங்க வழி வழியா அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். நாங்க கொடுக்குற பிரைட அக்ரிமெண்ட் அவங்களுக்கு, யாருக்கு, ஆதி காலத்து ஜமீனுக்கும்
பிரிட்டிஷுக்கும். இன்னைக்கு புதுக்கோட்டை ஜமீன் ஏன் தன்னை மன்னர்னு சொல்லிக்கிறாரு? பிரிட்டிஷ்காரன் கொடுத்த பிரைடு. இன்னைக்கு நம்ம பாய் நவாபு இளவரசர்னு சொல்லிக்கிறாரு, பிரிட்டிஷ்காரன் கொடுத்த பிரைடு. நீங்க நேரம் மவுண்ட் ரோடு அந்த ரோடெல்லாம் பாய் இடம் தான் சொல்லுவாங்க, எல்லாம் ராஜாதுன்ட்டு. அவர் விற்க முடியாது, அப்படியே இருந்துக்கிறாங்க. அவங்க வாடகை கூட கட்டல. அவர் வாங்குறது இல்லை. யாரு? அமீர் மகாலில் இருக்கார்ல, அவர் வாங்குறது இல்லை. வாங்குறது இல்லை. அவர் போய் வாங்க முடியாது, அவர் விற்க முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ப்ராப்பர்ட்டியை மாற்ற முடியாது. நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ரியல் ஜமீன் பட்டா. ஜமீன் பட்டானா என்னன்னா, ஜமீன் பட்டா லேண்டில் இப்போ மவுண்ட் ரோட்டில் எல்எல்ஏ பில்டிங் பக்கத்தில் பின்னாடிலாம் இருக்கிற இடம் போனீங்கன்னா அதெல்லாம் பாயுது, அமீர் மகன் பாயுது. இப்போ வாங்கியெல்லாம் விற்கல முடியாது, காலங்களாம் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து விற்றுக்கலாம், வாங்கிக்கலாம், அதெல்லாம் பண்ண முடியாது. டைட்டில் அவர் பேரில் தான் பட்டா கணக்கில் காட்டும், யார் பேரில்? ஜமீன் பட்டா பேரில் தான் காட்டும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆதி காலத்து ஜமீன்களுக்கு அந்த புகழ் அந்தஸ்தோடு நிரந்தரமாக அவங்க கோட்டை கொத்தளம் எல்லாம் வச்சுக்கிட்டு அரண்மனை எல்லாம் நீங்கள் பண்ணுற பட்டம் பேர் வருமானம் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. இங்கேருந்து போகிறாங்க வெள்ளைக்காரங்க, போகும்போது கூட அவர்களுக்கு இளவரசர் பட்டம் கொடுத்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம நாட்டு குடியரசுக்கிட்ட அவங்க கண்டிஷன் போட்டு தான் போகிறாங்க, இந்திய குடியரசுக்கிட்ட. அதனால தான் இன்றைக்கி எல்லா மீட்டிங்லேயும் ஆர்காட் அவங்க வருவார், கவர்னர் மீட்டிங்கில் வந்து உட்காருவாங்க, அவங்க ஃபேமிலி வந்து உட்காரும். அந்த ரெகக்னேஷனை அவங்களுக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? இது ஆதி காலத்து ஜமீன். இது வேறு, இது ஒரு டைப். இவங்க ப்ராப்பர்ட்டி பக்கமே நீங்கள் போகக்கூடாது. நவாபு தஞ்சை புதுக்கோட்டை, நவாபு தஞ்சாவூர் அரசர் சரபோஜி, புதுக்கோட்டை மன்னர் ராமநாதபுரம், அதுக்கப்புறம் அதெல்லாம் திருவாங்கூர், தமிழ்நாட்டில் வராது. திருவாங்கூர், ஆந்திராவில் பங்கனப்பள்ளி, சாந்தூர், அப்படி போகுது. அதெல்லாம் ஒரு ஊர், எல்லா ஊரும் இப்படி இருக்குது. இப்படி ஒரு ஆதி காலத்து ஜமீன். பொப்பிலி அப்படி இருக்குது, பொப்பிலி ராஜான்னு சொல்லுவாங்க, பொப்பிலி எல்லாம் இப்படி இருக்குது. ரைட்டுங்களா? அதுவும் இப்போ நம்ம ட்ரிப்ளிகேனு இல்லை மவுண்ட் ரோடு 1000 லைட்டு அந்த இடத்துல வந்து யாராவது இடம் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அந்த இப்போ அவங்க வந்து எப்படி கை மாற்றிப்பாங்க? அது நான் வரேன், நீங்கள் டைம் முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னா, இது ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? அப்புறம் ரெண்டாவது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், பாளையக்காரர்கள் ஜமீன். நோட் பண்ணிக்க, இந்த ஜமீன் வேறு. பாளையக்காரர்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பாரு, இனி நீ கோட்டை கொத்தலாம் கட்டக்கூடாது, இனி நான் உங்களுக்கு ஜமீன்தார் அந்தஸ்து கொடுத்துட்றேன், நான் கொடுக்குறதுக்கு பட்டா பேர் சன்னா. சன்னா நான் ஜமீன் ஒன்று அங்கீகரிக்கிறேன், அதுக்கு பேர் சன்னா இஸ்திமிரர். சன்னா இஸ்திமிரர் அது பேர், சன்னா இஸ்திமிரர். அப்போ அந்த ஜமீனுக்கு என்ன கண்டிஷனு? நீ இப்போ ஜமீன், நாளைக்கு உன் புள்ள வாரிசு சண்டை வந்தால் நாங்கள் தான் தலையிட்டு அடுத்த ஜமீன் யாருன்னு அறிவிப்போம். கண்ட்ரோல் வந்து அவங்க கையில் இருக்கு, அந்த குடும்பமே தேர்ந்தெடுக்க கூடாது. அடுத்து நீ பாக்கி வச்சுட்ட, இவங்களாம் பாக்கி வைக்கலாம். யாரு? முதல்ல சொன்ன ஆதிகால ஜமீன். நீ எங்களுக்கு வர வேண்டிய பாக்கியை வச்சுட்டீங்கன்னா நாங்கள் பிரித்து ஏலம் விடலாம், ஜமீனை ஏலம் விடலாம். நோட் பண்ணிக்கங்க, ஜமீனை நாங்கள் ஏலம் விடுவோம், அந்த கண்டிஷன். அடுத்து அது ஒரு செகண்ட் செட்டப். பாளையக்காரர்களுக்கு கொடுத்த கண்டிஷன், நான் சன்னா இஸ்திமிரர் கொடுத்துட்டேன், நீ கட்ட வேண்டிய வரிக்கு பேர் பேஸ்குஷ். ஜமீன் அரசருக்கு கட்டுனா பேஸ்குஷ், பேஸ்குஷ். மக்கள் அரசுக்கு கட்டினா கிஸ்தி. ஒரு ரயத்து கட்டினா கிஸ்தி, ஜமீன் கட்டினா பேஸ்குஷ். ரைட்டா? நீ பேஸ்குஷ் பாக்கி வச்சுட்ட அப்படின்னா நான் வந்து அதை ஏலத்துக்கு கொண்டு வரதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது ரெண்டாவது வகை சன்னா இஸ்திமிரர் ஜமீன்ஸ். மூன்றாவது வகை ஜமீன்ஸ் எஸ்டேட் ஓனர்கள், ஹாவலி எஸ்டேட் காரர்கள், மிட்டாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாவலி எஸ்டேட் காரர்கள், மிட்டாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு ஜமீனை பிரித்து ஒரு பகுதியை ஏலம் விட்டா அந்த ஏலத்தில் எடுக்கிற ஒரு பணக்காரர் அவர் மிட்டா. ஏலத்தில் எடுக்கிறவருக்கு பேர் மிட்டா. மிட்டா மிட்டா ஜமீன். ரைட்டா? அவர் ஏலத்தில் எடுத்திருப்பாரு, பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாரு.
இப்போ ஒரு ஸ்தோத்திரியதாரர் இருக்காரு, ஒரு ஒரு ஐயர் ஸ்தோத்திரியதாரர் இருக்காரு, ஓச்சேரி காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது, அது ஒரு ஸ்தோத்திரிய கிராமம். இப்போ அவர்கிட்ட இப்போ டீல் பேசுகிறாங்க பிரிட்டிஷ். ஐயா, நீ இவ்வளோ காலம் இனாமில் இருக்க, இப்போ நாங்கள் ஏலத்துக்கு விட்டுறோம், நீ மிட்டாவா மாறு. நான் மாற மாட்டேன், நான் ஊழிச்சிருவேன், இனாம நான் ஊழிச்சிருவேன். ரைட்டா? அப்போ பணம் கொடுத்து மாறிட்டாங்களா அவங்க மிட்டா. சரிடா, கட்டுற அதுக்கு கூட்டு பணம் இவ்வளோ காலம் என்னமோ அனுப்பிச்சிட்டோம் எனக்கு ஜமீனை, இனி வர வசூல் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு நிறைய பேர் அப்படி மிட்டாவாக மாறுறாங்க. அதாவது இனாமில் இருந்து மிட்டாவாக, ஏலத்துல இருந்து மிட்டாவாக மாறுறவங்க ஒரு வகை எஸ்டேட் ஓனர்ஸ். அது உள்ளே போனால் ஒரே டைப்பில் மிட்டாவாக மாட்டான். ரைட்டா? எஸ்டேட்ல இருந்து பைசா கட்டி பணம் கொடுத்து வாங்கி அரசுக்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மலை, குன்று, காடு, அப்படியே காடாக இருக்குது, அதை சும்மா விட்டுருக்க கூடாது. அதை என்ன பண்ணுறான், அதையும் ஏலம் விடுறான். அது ஹாவலி எஸ்டேட், ஏற்காடு காப்பி எஸ்டேட்டு, வயநாடு எஸ்டேட்டு, மலை எஸ்டேட்டு, நீலகிரி எஸ்டேட்டு, ஊட்டி எஸ்டேட்டு, குன்னூர் எஸ்டேட்டு, இதெல்லாம் அன்னைக்கு ஆயிரக்கணக்கில் விட்டாங்க. முஸ்லீம்ஸுக்கு, பிராமணருக்கு, வேளாளர்களுக்கு, இந்தோ பிரிட்டன்காரர்களுக்கு, இவங்களுக்கு தான் ஏலம் விட்டாங்க. அந்த ஏலம் விட்டா அந்த ஏலத்தில் வாங்கின பட்டாக்கு பேர் இசட்டு பட்டா. நோட் பண்ணி, இசட்டு பட்டா, இசட் பட்டா, மலையில கொடுத்த பட்டாக்கு பேர் இசட் பட்டா. சரியா? பட்டாக்கு பேர் எஸ்டேட். ஆக அவங்களும் ஜமீன் சொல்லிக்குவாங்க. நாங்களும் இந்த ஜமீன் எஸ்டேட்டு, ஜமீன் 3 டைப். இந்த எஸ்டேட்ல எப்போ பணம் கட்டலனாலும் அது வேற ஆளுக்கு மாறிடும். இந்த எஸ்டேட்டை ஒரு மிட்டா இன்னொரு மிட்டாவுக்கு விற்கலாம். இந்த எஸ்டேட்டை உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் இன்னைக்கு தோட்டம்லாம் வாங்கி எஸ்டேட் வாங்குறோன்ற இந்த ஊட்டியில் தோட்டம் வாங்குறாங்க, 1000 ஏக்கர் வாங்குற போறான்றாங்கல்ல, அந்த பஞ்சாயத்துல இதில் தான் வரும். அவன் பூர்வீக ஓனருக்கு தான் இருப்பான். புரியுதுங்களா சொல்ல வருது? இந்த எஸ்டேட்டை விற்கலாம். அந்த 2 ஜமீனும் விற்கவே கூடாது, யூஸ் பண்ணணும். இது வந்து ஒன்லி பியூர் பிஸ்னஸ் பர்பஸ். ரைட்டுங்களா? அப்படின்ற மாதிரி ஜமீன் பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை ஜமீன். ஜமீன் என்ற வார்த்தை பார்சி வார்த்தை தான். அந்த காலத்தில் அமீரை ஒத்தி இருந்தது, சில இடங்களில் பயன்படுத்தினாங்க. அந்த வார்த்தையை தூக்கிட்டு வந்து அன்னைக்கு இருந்தது வேறு வகை உரிமை, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே வகையில் இந்த கிளாசிஃபிகேஷனில் அது சன்னா ஜமீன், அது மிட்டா ஜமீன், அது ஆதி காலத்து ட்ரெடிஷ்னல் ஜமீன் அப்படின்னு அதை பிரிச்சுக்கிட்டு அவங்க வகைப்படுத்திட்டாங்க சட்டத்தில். 1802 முத பண்ணாங்க. ரைட்டா? அடுத்து நீ தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கிராமத்தில் கீழே இருக்கிற குடியானவன்ற நம்ம இந்திய குடியானவன் வேறு, வெளிநாட்டில் இருக்கிற குடியானவன் வேறு. இங்கே இருக்கிற வேளாளர்கள் அவங்களுக்கு ரயத்து பட்டா கொடுத்துடலாம். என்னது ரயத்து பட்டா கொடுக்கலாம்? 1820 சட்டம் போடுறாங்க. ரயத்துலேயும் பர்மனன்ட் கொடுத்துடலாம். இவங்களையும் செட்டில் பண்ணணும். அப்புறம் இவனுக்கு கீழேயும் அவனை கீழே இருக்கிறவங்க அதிகாரம் கொடுத்துடணும். அப்போ தான் கீழே இருக்கிறவங்க மேலே கேட்க மாட்டான். வேலைக்காரங்க அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தை அவங்க கொண்டு வராங்க. ரயத்து பட்டா கொடுக்குறாங்க. இந்த 2 சட்டமும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. நான் படிக்க வரேன். அதாவது இந்த 2 பட்டாவும் நல்லா கவனிங்க. இந்த அந்த ஜமீன் பட்டாவும் இந்த ரயத்து பட்டாவும், ஜமீன் பட்டா சட்டம் 2ல் வந்துச்சு, 82 பர்மனெண்ட்டு. ரயத்து பட்டா சட்டம் 20ல் வந்துச்சு, பர்மனெண்ட்டு. எல்லாம் தற்காலிகம் கிடையாது, இது 2மே பர்மனெண்ட்டு. இந்த சட்டம் போட்டதில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஜமீன் பட்டா இம்ப்ளிமெண்டேஷன், ரயத்து பட்டா பர்மனெண்ட் செட்டில்மெண்ட்டு எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, திப்பு சுல்தான் எந்த பகுதியில் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு பண்ணிருந்தாரோ அவர் அந்த இடத்த கைப்பற்றோடனே அதை பண்ணணும்னு நினச்சிட்டாங்க. மற்ற இடத்துல லேட்டாக தான் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்த வந்து அவருக்கு கீழே யாரும் அடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடக்கூடாது, அப்படி வேகமாக பண்ணாங்க. அதனால தான் சேலத்தில் முதல்ல பண்ணாங்க. 1800லேயே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு புரியாது செட்டில்மெண்ட்னா என்னென்று. ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட்டு தமிழ்நாட்டில் சேலம் பாரமகால், சேலம்னு கிடையாது, பழைய மாவட்டம், அதுக்கு பேர் பாரமகால். திண்டுக்கல்லேருந்து நான் சொல்கிறேன் நீலகிரி வரைக்கும்
பாரமகால் மாவட்டத்தில் வந்துச்சு. பாரமகால் அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட். அது ரயத்து செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், ஜமீன் செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், ரைட்டுங்களா. அதோட அளவு முறைகள் ட்ரிக்னாமெண்ட்ரி பேஸில் கிடையாது. அதோட சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் பண்ணப்போ அது வந்து கொஞ்சம் பழைய ஓல்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ், நியூ அரேஞ்ச்மெண்ட்ஸில் கிடையாது, ஓல்டு அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற கரூர், திண்டுக்கல், நாமக்கல் எல்லாம் சரிங்களா, ஓல்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் அந்த ஏரியாவில் இருந்தது. அங்கே தான் முதல் செட்டில்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் நடந்தது. சர்வே நம்பர் இதெல்லாம் எப்போ சார்? அப்பயே வந்துருச்சு, சர்வே நம்பர்லாம் வந்துருச்சு. செட்டில்மெண்ட்ல இருந்தால் சர்வே நம்பர் வருது. பட்டா கொடுக்கும்போது அப்போல்லாம் சர்வே நம்பர் அப்படியே இந்த பர்மனெண்ட் ஒப்படைக்கும் போதே நம்பர் கொடுத்துட்றாங்க. ரைட்டா. ஆனால் ஓல்டு அரேஞ்ச்மெண்ட் சர்வே நம்பர், அது ஓல்டு அரேஞ்ச்மெண்ட் சரிங்களா, பழைய காலத்து அரேஞ்ச்மெண்ட்டு. அது பேர் பைமாஸ் நம்பர்னு அப்போ சொல்லுவாங்க, இந்த பேர். ரைட்டுங்களா. இப்போ இது பாருங்க, செங்கல்பட்டு பாருங்க 1866 தான், அதை 29 பாருங்க, செட்டில்மெண்ட் செய்த ஆண்டு பாருங்க. 1866 879 தான் செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம். இப்போ நான் மாவட்டம் இப்போ பிரிச்சிருக்கேன். இப்போ இருக்கிற கரெக்ட் மாவட்டம் அன்னைக்கு எல்லாமே ஒரே மாவட்டம் தான். செங்கல்பட்டு எல்லாம் பாருங்க, காஞ்சிபுரம், தஞ்சையில் காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு ஆண்டு அந்த பீரியடில் முடிச்சிருக்காங்க. அந்த மாவட்டங்களில் இருக்கிற கிராமங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மாவட்டங்களில் இருக்கிற கிராமங்கள் ஜமீன் செட்டில்மெண்ட்டும் ஆயிருக்கும், ராயத்து செட்டில்மெண்ட்டும் ஆயிருக்கும். ரைட்டா. இப்போ அந்த பர்டிகுலர் கிராமம் எந்த ஆண்டு ஆச்சுன்னு தெரியாது. அது அந்த கிராமத்தில் போய் அந்த கிராமத்தில் இன்னைக்கு இருக்கிற ஆப்பதிவேடு இருக்குல்ல, அதில் முதல் 4 பக்கம் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற ஆப்பதிவேட்டில் ஃபர்ஸ்ட் 4 பக்கம், அதுக்கு பேர் வந்து கோஷ்வாரா, எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் வில்லேஜ் ரெக்கார்ட்ஸ். கோஷ்வாரா ஏ ரிஜிஸ்டர், இன்னைக்கு இருக்கிற ஏ ரிஜிஸ்டர்ல முன்னாடி இருக்கிற 4 பக்கம், அதுல கோஷ்வாரா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது 4 பக்கத்துக்கு பேர் கோஷ்வாரா. அதுல இந்த கிராமம் முத எப்போ செட்டில்மெண்ட் பண்ணோம், எப்போ வந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னு அவங்க ஒரு அதோட அரசு உத்தரவு அந்த ஜிஓ போட்டிருப்பாங்க. இப்ப நாம வச்சிருக்கிறது இந்த யூடிஆர் ஏ ரிஜிஸ்டர், இந்த டாப்ல இருக்கிற ஏ ரிஜிஸ்டர் நம்ம வச்சிருக்கோம். ரைட்டுங்களா. அவன் இப்போ இதுல இந்த கோஷ்வாரால இது சம்பந்தமா தான் போட்டிருப்பான், அல்லது இது சம்பந்தமா போட்டிருப்பான், இது ரெண்டும் போட்டிருப்பான். இது இல்லாத ஊர்ல இதை போட்டிருப்பான், இல்லாட்டி இதை போட்டிருப்பான். இதோட ஏ ரிஜிஸ்டர் எடுத்து பார்த்தோம்னா இதோட கோஷ்வாரா இருக்கும். உங்களுக்கு கிளியர் ஆகுதா? இது ஒரு சிலபஸ் தான். இந்த சிலபஸ்ல அந்த 4 பக்கத்துல இது பழைய சிலபஸ் என்ன அப்படின்னு இதுல போட்டிருப்பான். இந்த அந்த பழைய சிலபஸ் புக்கில் பார்த்தோம்னா அதுக்கு முந்தின சிலபஸ் எடுத்து போட்டிருப்பான். அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன இந்த ஆண்டுக்குள்ள அந்த மாவட்டத்தில் அந்த கிராமம் மாட்டிக்கும். நான் சொன்ன அந்த ஆண்டுக்குள்ள அந்த கிராமம் மாட்டிக்கும். ரைட்டுங்களா. இப்போ இதெல்லாம் ஓப்பனா பண்ணல தமிழ்நாட்டில். இன்னும் இது ஓப்பனாக இருக்கிற வேலையை முடிஞ்சிச்சு. இந்த ட்ராப்ல தான் எல்லாரும் விடுறோம். ரெவன்யூ ரெக்கார்டு டேலியே ஆகாது. ரெவன்யூ ரெக்கார்டில் தான் மாட்டிக்குவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்டுக்கு பிடிச்சிருவாங்க, பதிவுத்துறை ரெக்கார்டை பிடிச்சிருவாங்க, ரெவன்யூ ரெக்கார்டெலாம் மாட்டிக்குவாங்க. டேலியாவது உட்காராது, ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு தான் இந்த மைண்ட் மேப் கண்டிப்பாக வேணும் அப்படி சொல்கிறேன். இது ஓப்பன் பண்ணுறது இன்னும் ஒரு 10 ஆண்டுக்குள்ள தமிழ்நாடு முழுக்க சுற்றி எடுத்துருவேன். இப்போ இப்படிதான்பா இது அப்படின்ட்டு அரசு செய்யாது, நம்ம இதை கொண்டு வந்துடலாம். ஆக இது பேசிக் பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க காஞ்சிபுரம் பாருங்க, தஞ்சை பாருங்க. தஞ்சையே வந்து பார்த்தீங்கன்னா சரபோஜி வந்து கர்நாடக கிட்ட தூத்துறாரு. அதனால கர்நாடக நவாப்கிட்ட இருந்தா வாங்க 709 கையெழுத்தாகும் பிரிட்டிஷ்காரங்கிட்ட. 1799 கையெழுத்தாவது பாருங்க. தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர், திருச்சியில் ஒரு பகுதி எல்லாம் ஒன்று தான். பழைய தஞ்சை மாவட்டன்றது ஒன்று தான். அதை நான் இப்போ கரண்டில் மாவட்டமாக போட்டிருக்கேன். ரைட்டுங்களா. அதோட செட்டில்மெண்ட் காலம் பாருங்க 1855 1865 ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட். அந்த கிராமம் இதுக்குள்ள ஏதாவது ஒன்றுல இருக்கும். ரைட்டுங்களா. அப்படியே வாங்க, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் எல்லாமே கர்நாடக நவாப். கடலூர் இப்போ இருக்கிற மாவட்டம் மொத்தமே ஒன்று தான், ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் நம்ம சவுத் ஆர்காட் பிரிச்சோம், எல்லாம் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட். ரைட்டுங்களா. ஒரே மாவட்டம். இன்னைக்கு தான் நம்ம நிறைய சப்டிவிஷன் பண்ணியிருக்கோம்.
சரி இப்போ அந்த A10 வீடு கேட்டால் கொடுப்பாங்களா? எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார். நாம தான் கேட்கணும், ஆர்டிஐல கேட்டு வாங்கணும், தேடணும். அதுதான் கேட்குறேன். வேலை உங்களுக்கு தேவையா? பிரச்சனை சர்ச்சை வரும்போது தான் தேவை. இப்போதைக்கு எல்லாரும் அதெல்லாம் போட பாஸ்லாம் விட்டுருப்பா, இதுல இருந்து கரெக்டாக இருக்கான்னு பாருன்னு சொத்தை வாங்கிட்டோம். ரைட்டா? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இது நோண்டுறோம். ரைட்டில் சொல்ல யூடிஆர் வந்து கரெக்டாக இருந்தால் போதும்னா 10 வருஷம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். ரைட்டா? இப்போ யூடிஆருக்கு முந்தைய பிரச்சனை தான் உயிர் எழுதுது எல்லாருக்கும். ரைட்டுங்களா? அதனால தான் நான் யூடிஆர் முந்திர பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடி யூடிஆருக்கு முந்தையதுலேருந்து வந்தாதான் அதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணுவீங்க, புரிஞ்சுக்குவீங்க. இல்லாட்டி பிரச்சனை புரியாது. ரைட்டுங்களா சொல்ல வருது? இப்போ அதை அப்படியே நீங்கள் வாங்கல பக்கம் 31 வாங்க. மதுரை வந்துருங்க, திருப்பத்தூர் வரைக்கும் கர்நாடகா. மதுரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் கர்நாடகா பாடம் தான் சைன் ஆகுது. அவர் போய் ஜெயிச்சிடறாரு. யூசுப் கான்லாம் விட்டு இப்போ சண்டைலாம் நடக்குது. மதுரை கர்நாடகா படம் அனுப்பி ஜெயிச்சிடறாரு. அங்கே பாருங்களேன், அது வந்து அதுக்கு ஒரு 1855 65 காலம், அந்த 10 ஆண்டுகளுக்குள்ள தான் நடக்குது. திருநெல்வேலி பாருங்க, 1862 78 சரிங்களா? ஃபர்ஸ்ட்லேயே நடந்துருது 78ல். இதெல்லாம் திருநெல்வேலியில். திண்டுக்கல் கரூர் பாருங்க, நான் சொன்னேன்ல முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடியே நடந்துருது. தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் முன்னாடியே நடந்துருது. ரைட்டுங்களா? இதில் 1820 இந்த சட்டம் போட்ட உடனே ஒரு சப் கலெக்டராக தாமஸ் மன்றோன்ற சேலத்தில் இருக்கார். திப்பு சுல்தான் வாரில் நேரடியாக பங்கெடுத்தவங்க தாமஸ் மன்றோ. சிலை ஒரு குதிரையில் இருக்கார் பாருங்க, இங்கே மவுண்ட் ரோடு சென்னைனா. தாமஸ் மன்றோ ப்ளஸ் அவரோட குரு கலெக்டர் ரீடு, அவர் பேர் ரீடு. இவங்க 2 பேரும் சண்டையில் போட்டவங்க. அவங்க தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நமக்கு இந்த மாவட்டம் கொடுத்துட்டா கிருஷ்ணகிரிக்கு இவர் சப் கலெக்டர், இவர் சேலம் கலெக்டர் பரமகாலுக்கு மொத்தமாக நாம் சீக்கிரமாக மக்கள்கிட்ட கொடுக்கலாம், மறுபடியும் சண்டை நடக்கும், ஒப்படைக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் அண்ட் ட்ரையல் வந்து, அதாவது டெசினியல் டெஸ்ட்டு வந்து வங்காளத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு 1700. அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீனோட சண்டையோட லேண்டை செட்டில்மெண்ட் பண்ணாலே சண்டை இருக்கு. அவன் விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிடுவான், நமக்கு நிலத்தை பர்மனெண்ட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அவன் சண்டை போட மாட்டாங்க. பழைய பேர் கட்டுப்பாட்டில் வைக்க வேணாம், நமக்கு வரி தான் வேணும், நிலத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க தேவையில்ல, மக்கள்கிட்ட கொடுத்தா அவங்கள்ட்ட விவசாயம் பண்ணுவோம், குடியானவன் ரயத்தாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை அவங்க ஃபஸ்ட்டு அவங்க செய்கிறாங்க வேகமாக. இந்த தாமஸ் மன்றோ செய்யக்கூடாது அப்படின்னு அவ்வளோ தமிழ்நாடு முழுக்கிற எல்லா ஜமீன் அசோசியேஷனும் வேலை செய்வாங்க. புரியுதுங்களா? அவர் எதிர்த்து டெல்லி கல்கத்தா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பாம்பேயில் ஒரு இந்த மாதிரி ஒரு கவர்னரை போய் பார்த்துட்டு, பாம்பே கவர்னரை பார்த்துட்டு ஒரு லண்டனுக்கு போய் பேசி சண்டை போட்டு, இல்லாட்டி நாடு போகாது, இல்லாட்டி கட்டுப்பாட்டில் இருக்காது, மக்களுக்கு பிரித்து விட்டுறணும், ஜமீன் கட்டுப்பாடு, ஜமீன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம கூட சண்டை போட ஆரம்பிப்பாங்க, ராத்திரியில் தூங்கும்போது குத்திடுவாங்க, ரைட்டா சொல்ல முடியாது அப்படின்னு ஹிஸ்ட்ரியை பார்த்தா கடந்த கால ஹிஸ்ட்ரியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பர்மிட் பண்ணுறாங்க. அவரை நேரடியாக நம்ம சென்னை ராஜதானிக்கு கவர்னராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவர் பண்ணது தான் ரயத்து செட்டில்மெண்ட், ஜமீன் செட்டில்மெண்ட் விடுங்க, அவர் பண்ணதான் ரயத்து செட்டில்மெண்ட். இன்னைக்கு இருக்கிற ரயத்து, இன்னைக்கு இருக்கிற நில ஹோல்டர், நான் பெரிய ஆள், 100 ஏக்கர் சொந்தக்காரன், 50 ஏக்கர் சொந்த யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, ரைட்டா, நன்றி சொல்ல வேண்டியது உண்மையாகவே தாமஸ் மன்றோக்கு தான். அவரோட கல்லறை சென்ட் மேரிஸ் சர்ச்சில் சார்ஜ் கோட்டை உள்ளே இருக்கு. ரைட்டுங்களா? ஆக செட்டில்மெண்ட் இப்படி தான் முடிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து பாருங்க, ரயத்துக்கு 50 ஏக்கர் 100 ஏக்கர்லாம் அந்த காலத்தில் ரயத்தினாலே 300 ஏக்கர் 400 ஏக்கர் வச்சிருக்கதான். என்ன சீலிங்லாம் கிடையாது. கோயில் லேண்டெல்லாம் 100 ஏக்கர் 50 அதெல்லாம் இனாம். ஆனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் நடந்துச்சு. என்ன ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட்டு நடந்துச்சு. ஃபஸ்ட் செட்டில்மெண்ட் நடக்கும்போது ரயத்துக்கு கொடுத்துட்டாங்க, ஜமீனுக்கும் அந்த ஊரை நிரந்தரமாக கொடுத்துட்டாங்க. இப்போ கோயில்காரங்க வராங்க, ஐயா இது எங்கள் ஊரில் ராஜா காலத்துலேருந்து நாங்கள் வந்து இனாமாக தான், நான் முதல்ல சொன்ன ஸ்தோத்திரியம் அதெல்லாம் தனிநபருக்கு கொடுத்தது, இது இன்ஸ்டியூஷனுக்கு கொடுத்தது, அந்த வருமானத்தை அந்த கோயிலே வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு, அந்த வருமானத்தை கோயிலே வச்சுக்கிட்டு இனாம் கொடுத்துறாங்க. அதை எங்களுக்கு இனாமாவே பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறத பிரிட்டிஷ் ஏற்றுக்குச்சு. பிரிட்டிஷ் ஸ்தோத்திரிதாரர் தான் மிட்டாவாக கன்வெர்ட் ஆகி வந்துச்சு. ஒரு தனிப்பட்ட இனாம ஜாகிர ஜமீனை கன்வெர்ட் பண்ண சொல்லிச்சு. இந்த தர்மதாயம் தேவதாயம்னு 2 இருக்கு. தேவதாயனா கோயில் இன்ஸ்டியூஷன், தர்மதாயனா இந்த
சமஸ்கிருத பாடசாலை, அன்னசத்திரம், போகிற வழியில் கல்விசாலை இதெல்லாம் பண்ணி அங்கங்கே தர்மம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ பழனிக்கு போகும்போது நிறைய இடத்துல அன்னதானம் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் வந்து கட்டளை இருக்கும், அன்னதானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 70 கிராமம் நான் பைக்லேயே போய் பார்த்தேன். 70 கிராமம் கிட்டத்தட்ட வந்து இனாம் கிராமம் சரபோஜி கட்டி கொடுத்துருக்காங்க. ராமேஸ்வரம் போகிறதுக்கு தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அந்த ரூட்டில் போகிறவங்க தங்கி சாப்பிட்டுட்டு போகணுன்ட்டு. அப்போ அங்கங்கே இருக்கிற கிராமத்தோட நிலத்தை கொடுத்து அதில் அந்த உழவடை செய்கிறவன் ரயத்து விவசாயம் பண்ணிக்கிட்டோம், அவன் அரசுக்கு கட்ட வேண்டிய வரி மேல் வரியை அப்படியே அந்த கட்டளை கொடுத்துடணும். எல்லா கோயில் இனாமும் எல்லா கட்டளை இனாமுக்கும் குடிவார சொந்தம் கிடையாது, மேல்வாரம் சொந்தம். புரியுதுங்களா? விவசாயம் பண்ணுறோம் குடிவாரம் இருக்கான்ல, மேல்வாரம் சொந்தம். கவனிக்குங்க, லேண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாம் இப்போ இது 2 கட்டளை, இந்த தர்மதாயம் இந்த தேவதாயம் ரெண்டும் சேர்ந்து இன்றைக்கி அது HRNC கட்டுப்பாட்டில் இருக்குது. அது தனி யூடிஆருக்கு முந்தின பிரச்சனை வரும்போது நான் சொல்லுவேன், அது தனினா சரிங்களா? அந்த கிராமம் மேல்வாரம் தான் அவங்களுக்கு சொந்தம். எந்த கோயிலும் உழ போல அது உள்றவனுக்கு அந்த எடுத்துக்கிட்டு அவன் ஒரு சேர கோயில் கொடுத்தாங்க. அப்படி தான் இருந்துச்சு. ஜமீனுக்கு எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இருந்துச்சு. ஜமீனுக்கு அதே போல தான், மேல்வாரம் அவருக்கு சொந்தம், குடிவாரம் சொந்தம். இப்போது அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான்னா 30 வருஷம் கழிச்சு பக்காவாக செட்டில்மெண்ட் பண்ணும். என்னது ஒரு செட்டில்மெண்ட் காலம் 30 ஆண்டு தான். அடுத்து புதுசாக லேண்ட் டெனியர் மாறி இருக்கும், சட்டம் மாறி இருக்கும், நில அமைப்பு மாறி இருக்கும், வரவு செலவு வசூல் எவ்வளோ வரி விதிக்கணும் எல்லாம் மாறி இருக்கும். அப்புறம் அந்த தலைமுறையை அழிஞ்சு போயிருக்கும். 30 வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா போன 30 வருஷம் ராமசாமி கவுண்டருக்கு சொத்தை கொடுத்துருப்போம். இப்போ அந்த கவுண்டர் வாரிசே இல்லாமல் அங்கே போயிருப்பாரு. அப்போ இவர் 30 வருஷம் கழிச்சு ரீசர்வேக்கு வந்தாதான் இந்த இடத்துல ஆள் இல்லை, இதை அரசு எடுத்துக்கலாம் அப்படின்னு கணக்கில் அதை எடுக்கும். ரைட்டுங்களா? அடுத்த 2வது செட்டில்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்க. 30 ஆண்டுக்கு அந்த முதல் செட்டில்மெண்ட் இயர் பார்க்குறீங்களா, ஒரு 10 வருஷம் நான் ஒரு கணக்கு போட்டிருக்கேன். அதுலேருந்து 30 வருஷம் பண்ணிக்கங்க. கரெக்டாக 30 வருஷம் பண்ணுவான், அல்லது ஒரு 5 வருஷம் முன்ன பண்ண தள்ளியிருப்பான். வெள்ளைக்காரன் நாம தான் சர்வே கரெக்டாக பண்ணல, வெள்ளைக்காரன் கரெக்டாக இப்போ இந்த ஒரு வருஷம் அந்த கிராமம் சர்வே பண்ணியிருக்காங்கன்னா அதற்கு பேர் ரீசெட்டில்மெண்ட்டு. என்னது? அதற்கு பேர் ரீசெட்டில்மெண்ட். ஆனால் ரீசெட்டில்மெண்ட்டுன்னு அவன் போடலைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் இனிஷியல் சர்வே செட்டில்மெண்ட். நம்ம இப்போ பேசுறது இதுக்கு பேர் ஓல்டு எஸ்எல்ஆர்னு. ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு பேர் ஓல்டு எஸ்எல்ஆர், ஓஎஸ்எல்ஆர், ஓல்டு செட்டில்மெண்ட் ரெக்கார்டு அப்படின்னு. அடுத்து அவன் போடுறது செட்டில்மெண்ட் ரெக்கார்டு தான் போடுறான், ரீசெட்டில்மெண்ட் ரெக்கார்டு அவன் போடல. ஆனால் கரூர் இந்த திப்பு சுல்தான் பீரியட் இருந்துச்சுல பாரமகால், அங்கே மட்டும் அவன் அதே வாண்டு பண்ணும்போது ரீசெட்டில்மெண்ட்னு போடுறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட்டு எப்பயோ அவன் இந்த 70-80 சர்வே பண்ண வரான் இல்லையா, 50-65 இல்லை கவனிங்க, தமிழ்நாடு முழுக்க 50-65 1850 65 70 சர்வே பண்ணுறான். அதே காலத்தில் சேலத்துலேயும் பண்ணுவான். ஆனால் அங்கே 1920 பண்ணியாச்சு முதல் சர்வே. அதனால அவன் என்ன பண்ணுறான், அங்கே பண்ணுற சர்வே ரீசர்வேன்னு சொல்கிறான். உங்களுக்கு இல்லை, அதுக்கு பேர் ரீசெட்டில்மெண்ட் பைசலாதி ரிஜிஸ்டர். பைசலாதி ரிஜிஸ்டர் இருந்தால் அதுக்கு முன்னாடியே அங்கே பழைய சர்வே நடந்து முடிஞ்சிருக்கு ஓல்டு அரேஞ்ச்மெண்ட்டில். அதற்கப்புறம் இவங்களோட லேண்ட் டென்யூரில் இவங்களோட நியூ கால்குலேஷனில் நியூ மெத்தடில் பண்ணியிருக்கிறாங்க. பாரமகாலில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். எப்போ 1890 1900 ஏன் அந்த ரீசெட்டில்மெண்ட் வந்திருக்கும். மீதி மாவட்டங்கள்லாம் ரீசெட்டில்மெண்ட் 1960 தான் வந்திருக்கும். 1960 தான் மீதி பாரமகாலை தவிர. பாரமகால் நான் சொல்றது இன்றைய கரூர், சேலம், நாமக்கல், திண்டுக்கல், வடக்க முழு திண்டுக்கல், தருமபுரி, நீலகிரி எல்லாம் சேர்ந்து, கோவை எல்லாமே சேர்ந்து. இது பேர் பைசலாதி, பைசலாதின்னு இருக்கும். ஆக்சுவலாக அது வெள்ளைக்காரன் வந்து மற்ற பகுதிக்கெல்லாம் பண்ணும்போது மொதல் வாட்டி பண்ணுறான், இங்கே பண்ணும்போது 2வது வாட்டி கணக்கு அவன் கணக்கு. ஏன்னா அவன் 8 தாவல் ஒன்று பண்ணிட்டார். அதனால் அது எழுதும்போது அது பைசலாதி தெரிஞ்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு சர்வே நடந்திருக்கிட்டு அந்த கோஷவரை பார்த்து தெரிஞ்சுக்கும். மீதி இடத்துக்குலாம் அந்த பழைய கோஷவர் அதில் இருக்கார், அந்த 4 பக்கத்தில் இருக்கார். ரைட்டுங்களா? இப்போ 2வது சர்வே 30 வருஷம்னு நீங்கள் யூகிச்சுக்கோங்க. வருஷம் துல்லியமாக கணக்கிட முடியாது, ஏன்னா ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு வில்லேஜ் வேறு வேறு.
சில டைமில் 40 வருஷம் கழிச்சு பண்ணிடலாம். 30 வருஷம் தான் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ வேறு ஒரு ஓனர் இருக்கான். அப்போது அந்த இடத்துல வேறு ஓனர் இருக்கான். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சர்வேல யார் பேர் இருக்கோ அவங்க வாரிசு அடுத்த சர்வேல வந்தால் அந்த குடும்பத்துக்கிட்டே நிலம் தொடருதுன்னு அர்த்தம். அவங்க வாரிசுக்கிட்டே நிலம் தொடருதுன்னு அர்த்தம். நாம் புரிஞ்சிக்க வேண்டியது 2வது செட்டில்மெண்ட்டில் புரிஞ்சுக்கணும். பார்த்துட்டிங்கன்னா ரைட்டுங்களா? இப்போ வெள்ளைக்காரன் 2வது செட்டில்மெண்ட் எப்போ பண்ணுறான்? 30 வருஷம் கழிச்சுடும் போது ஆவரேஜாக 1865 ஒரு செட்டில்மெண்ட்டை ஒரு கிராமத்துக்கு பண்ணியிருக்காருன்னா 30 வருஷம் 1995. கொஞ்சம் லேட்டாக பண்ணால் 1900, இன்னும் லேட்டாக பண்ணால் 1903. சார் 1903 தான் இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாம் கிடைக்குதுன்றாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது 2வது. கலெக்டர் ஆஃபீஸில் கிடைக்கிறது இனிஷியல் கிடைக்கவே கிடைக்காது. ரைட்டுங்களா? சொல்லுறது அந்த ஃபர்ஸ்ட் 1910 பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கு முன்னாடி சார் என்னோட 30 வருஷம் பின்னாடி போங்க. 1870 80 பண்ணியிருப்பான். 1880 பண்ணியிருப்பான். இந்த கணக்கை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த வில்லேஜை நாம் தேர்ந்தெடுக்கும் போது அந்த நேமில் அந்த ஆளில் இந்த லிங்க் கரெக்டாக உட்காருதா, இந்த இதுதான் ஈஸி பார்க்குறது. 30 வருஷம் கேப்பில் யார்கிட்ட உரிமை மாறி இருக்கு, ஏதாவது மாறி இருக்கா, ரெக்கார்டு வருதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்படியே அவன் என்ன பண்ணுறான், எதன் அடிப்படையில் பிரிட்டிஷ்காரன் யார் இருக்கிறாங்களோ அதை கொடுப்பான். அந்த ரெக்கார்டு அந்த புக்கு பக்காவான அச்சில் பிழை இல்லாமல் இருக்கும். என்னது அச்சு பிழை கூட பெருமளவில் வராது. ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க. ரைட்டா? இதுதான் 2வது செட்டில்மெண்ட். 3வது செட்டில்மெண்ட்டுக்கு அவன் சுதந்திரம் கொடுத்துட்டான், பண்ணல. நம்ம 2வது செட்டில்மெண்ட்டு அவன் 1925 வரைக்கும் பண்ணியிருப்பான். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 3வதுக்கு அவன் சுதந்திரம் கொடுத்துட்டான், அவன் பண்ணலை. நாமளும் பண்ணல. அதங்களையும் நில உரிமையெல்லாம் நம்ம மாற்றுறோம். நாம் என்னெல்லாம் மாற்றுறோம் அப்படின்னா, சுதந்திரம் அடைஞ்சவுடனே இந்த வெள்ளைக்காரன் கொடுத்த ஜமீனை நாம் ஒழிக்கிறோம், இனாமை நாம் ஒழிக்கிறோம். இனி எது ஜமீன் கிடையாது, இனாம் கிடையாது, நிறைய லேண்டு வச்சிருக்கக்கூடாது, உச்சவரம்பு போடுறோம், நகர்ப்புற உச்சவரம்பு போடுறோம். இது போல் கட்டுப்படுத்துகிறோம். நிலத்தை சீர்திருத்துறோம், நில சீர்திருத்தம் பண்ணுறோம். எல்லாருக்கும் நிலம் போய் சேரணும் அப்படின்னு கட்டுப்படுத்துகிறோம். அப்போ உரிமையாளர் அடுத்த எந்த ஊரில் ஜமீனை ஒழிச்சாங்களோ அந்த ஊரில் அங்கே அடுத்த ஒரு செட்டில்மெண்ட் போட வேண்டிய தேவை வருது. அங்கே யார் இப்போ கரண்ட் ஓனர்னு போட வேண்டிய தேவை வருது. அந்த செட்டில்மெண்ட் பேப்பரெல்லாம் நல்ல அச்சிலேயே இருக்காது, பேடால எழுதியிருக்கோம், திருத்தி எழுதியிருக்கோம், கிழிச்சு எழுதியிருக்கோம். ஏன்னா ஜமீனுக்கும் அவன் அன்றைக்கி இருக்கிற அரசு பதவியிலே இருப்பான், அவனுக்கும் ரெவன்யூ ரெக்கார்டுக்கும் நடந்த சண்டைன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லா 60லேருந்து நமக்கு ரெக்கார்டு ஒழுங்காக இருக்காது. பழைய ரெக்கார்டு சூப்பராக இருக்கும். ரைட்டுங்களா? 1900 ரெக்கார்டு நல்லா அச்சுட்டெல்லாம் பைண்டிங் போட்டு பக்கமாக இருக்கும். 60 ரெக்கார்டு 1960 ரெக்கார்டு போய் பாருங்க, கிடைக்கல சார். என்ன கிடைக்கலன்னா புரிஞ்சுக்கோங்க, அங்கே யாரோ ஒரு பெரிய கில்லாடி விளையாண்டுருப்பாரு அப்படின்னு அர்த்தம். அது இதெல்லாம் நிலம் யாருமே அதிகாரமோ நிலத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு பண்ண மாட்டாங்க. நம்மளோட ரியல் எஸ்டேட் மேனிப்புலேஷன் எப்போ ஸ்டார்ட் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரியல் எஸ்டேட் மேனிப்புலேஷன் எப்போ ஸ்டார்ட் அப்படின்னா 1950 அப்புறம் ஸ்டார்ட். மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் யாரு? 1950 இருந்த பெரிய லேண்ட் ஓனர்ஸ் தான் காரணம். அவர்கள் இழக்க விரும்பவில்லை, அதனால் வளைத்தார்கள், மாற்றினார்கள், செய்தார்கள், சரி செய்தார்கள், விதி மீறினார்கள், எல்லா விதியும் மீறினாங்க. அப்போ யாரை மீறினாங்க? யாரெல்லாம் நிலம் வச்சிருந்தாங்களோ அவங்க தான் மீறினாங்க. நாடு கெட்டு போச்சுன்னு அவங்களே தான் புக் எழுதுறாங்க. புரியுதுங்களா சொல்லுறது? நாடு கெட்டல. இந்த மேனிப்புலேஷன் பீரியட் எப்போ 1950 2015 வரைக்கும் வருது. ஃபர்ஸ்ட் மேனிப்புலேஷன் டைப் 1 1950 1990 உலகமயமாக்கலுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு வகையான மேனிப்புலேஷன். அது ஒரு குறிப்பிட்ட நிலம் வைத்திருக்கிற சமூகம் மட்டும் பண்ணாங்க. 1990 உலகமயமாக்கல் ஆனதுக்கு பிறகு ரைட்டுங்களா, யார் வேண்டுமானாலும் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அதிகாரமும், யார் வேண்டுமானாலும் மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணி ஐபிஓ ஓப்பன் பண்ணி ஷேர் கலெக்ட் பண்ணுற அதிகாரமும், கார்பரேட் அதிகாரமும் வந்ததுக்கப்புறம் அவங்களும் உள்ளே போட்டு குட்டையை குழப்பிட்டாங்க. சரிங்களா? இந்த 50 ஆண்டு கால பிரச்சனையில தான் மக்கள் மாட்டிக்கிட்டு தெரியாமல் மாட்டிக்கிட்டு இப்போ முழிச்சிட்டு இருக்காங்க. இனி வருங்காலத்தில் அது அலைன் ஆகிடும். சரிங்களா? இந்த மேனிப்புலேஷன் பீரியடு எண்டு. என்னது மேனிப்புலேஷன் பீரியடு? மக்களை ஏமாத்துறது போகிறதுல எண்டு.
ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னா 200 வருஷமா லேண்டை கொடுத்துட்டு திடீர்னு பிடுங்கினா அவன் பிரச்சனை பண்ணுவான். 200 வருஷமா நிலம் வச்சுட்டு திடீர்னு பண்ணா பிரச்சனை பண்ணுவான். சாமர்த்தியம் இருக்கும் பண்ணுவான், சாமர்த்தியில இருந்து விட்டுருவான். நொந்து போன பெரிய மனுஷனும் இருக்கான், அழிச்சாட்டியம் பண்ண பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கான். இப்போ நான்லாம் விதி இதுதான், விதி நல்லதுன்னா ஒத்துக்குவேன், விதி நல்லது நான் தாண்டிடுவேன் தெரியுமா, அதெல்லாம் பார்க்க மாட்டான் ரேட்டில் சொல்லுது. அது மாதிரி விதியை தாண்டுற எவ்வளோ பேர் இருப்பாங்க, கண்டிஷனில் வெயிட் பண்ண மாட்டாங்க. அப்போது அவங்க பண்ணுற மேனிப்புலேஷன், அப்போ மேனிப்புலேஷன் ஸ்டார்ட்டு. இப்போ நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா 1950க்கு முன்னாடி தான் வரியே பண்ணாதீங்க. 1950 முன்னாடி ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கும், அப்படி வரி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. 50லேருந்து ஈஸி ஒழுங்காக பாருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ 1960 3வது செட்டில்மெண்ட் நடக்குது. 3வது செட்டில்மெண்ட் எல்லா ஊருக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கெல்லாம் ஜமீனை ஒழிச்சாங்களோ, எங்கெல்லாம் இனாம ஒழிச்சாங்களோ, எங்கெல்லாம் நில உச்சவரம் அப்ளை பண்ணி நிலத்தை பிடிங்கினாங்களோ அந்த இடத்துல தான் புதுசா செட்டில்மெண்ட் போட வேண்டிய தேவை இருக்கு. இப்போ ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊர்ல செட்டில்மெண்ட் போட முடியல, 3வது செட்டில்மெண்ட் அவர் தடுக்கிறார். அவர் தான் கரண்ட் அந்த மாவட்டத்தையே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது. அவர் பெரிய இயக்கத்தோட பெரிய முதலமைச்சருக்கு நெருக்கமான ஆள். ஆனால் அவர் தான் அந்த அந்த பகுதி பெல்ட்டு அவரை கேட்காம நடக்காது, அப்படி மாதிரி ஒரு கட்டுப்பாட்டில் அவர் வச்சிருக்காரு. அப்போ அந்த இடத்துல எப்படி செட்டில்மெண்ட் போடுவாங்க, செட்டில்மெண்ட் போட மாட்டாங்க. அப்போ அந்த உழவோட கணக்குக்காரனை மட்டும் வச்சு ஒரு ஆப்பதிவேடு மாதிரி ரெடி பண்ணி கையில் வச்சுக்கணும், ரைட்டுங்களா? அதனால ஒரு கிராமத்தை இப்போ போய் 1950 ரெக்கார்டு எடுக்கணும்னா நீங்கள் என்ன கேட்கணும்னா, எஸ்எல்ஆர் இருந்தால் எஸ்எல்ஆர், ஆர்எஸ்எல்ஆர் இருந்தால் ஆர்எஸ்எல்ஆர், எஸ்எல்ஆர் இருந்தால் எஸ்எல்ஆர், ஆர்எஸ்எல்ஆர் இருந்தால் எஸ்எல்ஆர், ப்ரீ யூடிஆர் ஏ ரிஜிஸ்டர் இருந்தால் ஏ ரிஜிஸ்டர். நீங்கள் போய் எஸ்எல்ஆர் கேட்டால் இந்த ஊரில் எஸ்எல்ஆர் இல்லை அப்படின்னு வந்துடும். சார் நான் ஆர்டியில் போட்டு பாடாப்படுறேன் சார் அப்படின்வான். ஆர்எஸ்எல்ஆர் இந்த ஊரில் நடக்கவில்லை, இது இனாம் கிராமம் ஆகியால் அப்படின்னு சொல்லுவான், அவர் ரீசனை சொல்லுவான், ரைட்டா? அவன் ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ செட்டில்மெண்ட் நடக்கலை அப்படின்னா கணக்காவது ஒன்று வச்சிருக்கணும். கலெக்டருக்கு என்ன விஷயம்னா, கலெக்டருக்கு கோட்டாட்சியருக்கு என்ன விஷயம்னா, வட்டாட்சியர் இப்போ இருக்கிற யூடிஆர் கணக்காக ஒரு மெயின்டைன் பண்ணணும். வட்டாட்சியர் கிராம நிர்வாகம் சமைச்சு கொடுத்தாச்சு, சமைச்சு இட்லி தோசை வடை எல்லாம் எடுத்து டேபிளில் வச்சாச்சு. பரிமாறுற வேலையை தாசில்தார் அண்ட் அவர் டீம் பண்ணணும், ரைட்டா? இட்லி பத்தலை, சமைக்கிற வேலையை ஆர்டிஓ கலெக்டர் பண்ணணும். கிச்சன் அவங்ககிட்ட இருக்கு, புரியுங்களா? இப்போ ரெக்கார்டு மாற்ற வேண்டிய அதிகாரம் கிச்சனில் இருக்கு, ரைட்டா? அவங்க கிட்ட இல்லை, ஆர்டிஓ லெவலுக்கு மேலே இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ மெயின்டைன் பண்ணுற ரெக்கார்டை வை, மெயின்டைன் பண்ணுற ரெக்கார்டில் யூடிஆர் தப்பு, பட்டா தப்பு, சர்வே தப்பு, அளவு தப்பு அப்படின்னு பிரச்சனை வரும்போது என்கிட்ட விசாரணைக்கு வரும். அப்போ நான் இதோட பழைய ரெக்கார்டை மட்டும் நான் மெயின்டைன் பண்ணுறேன், அதுக்கு பழைய ரெக்கார்டு நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன். அது தேவையில்லாத வேலை. புரியுதுங்களா சார்? சொல்ல வருது, இதோட பழைய ரெக்கார்டு என்ன இதுக்கு, இது பழைய ரெக்கார்டாக அவங்க கண்டிப்பாக வச்சிருக்கணும். வைக்காம ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. நீங்கள் ஆட்டில் ஒன்றை கேட்டு இல்லைன்னா வந்துட்டு இல்லைன்றாங்க. நீங்கள் அங்கே ஏதாவது ஒன்று நாங்கள் கேள்வி வடிவமைக்கும் போது அப்படி தான் வடிவமைப்போம். கோஷ்வாராவை கொடு, நாங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு வந்துடும், அவன் எங்கள் கேள்வியை பார்த்தாலே ஓடிடும், ரைட்டா? தெளிவாக பதில் வந்துடும். ஏன்னா அவன் எங்கெல்லாம் கொண்டு போகணும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடணும், ரைட்டா? அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, யூடிஆருக்கு முந்தைய ரெக்கார்டு ஏதோ ஒன்று, ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, உச்சவரம் பிரச்சனை நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு, ஒழிச்சிருக்கு, போயிருக்கு. அந்த கிராமத்தில் அந்த கலெக்டர்கிட்ட என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, யார் என்ன பண்ணாங்கன்னு எதுவும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ரெக்கார்டாக வச்சுருக்கான். அது ப்ரீ யூடிஆர் ஏ ரிஜிஸ்டராக இருக்கலாம், எஸ்எல்ஆராக இருக்கலாம், ஆர்எஸ்எல்ஆராக இருக்கலாம். இப்போ இந்த ஊரில் ஆர்எஸ்எல்ஆரே கிடையாது, இந்த எஸ்எல்ஆரே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கலாம், அதனால எஸ்எல்ஆர், ரைட்டுங்களா? அந்த ப்ரீ யூடிஆர் எஸ்எல்ஆர், ஆர்எஸ்எல்ஆர், எஸ்எல்ஆர் இதுக்கு பழைய ஓல்டு எஸ்எல்ஆர் கண்டிப்பாக இருக்கும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் அந்த 3க்கு கண்டிப்பாக இனிஷியல் சர்வே வச்சுருப்பாங்க எல்லாம். அது பக்காவாக அழிக்காமல் தெளிவாக அச்சோட எல்லாம் வந்து ஆக்ஸ்போர்டு மிஷின் அச்சு, அந்த காலத்து புத்தக அச்சு, அந்த எழுத்து பார்த்தாலே தெரியும். இப்போ ஆவண காப்பகத்துக்கு அது உரிமை பிரச்சனை வந்தால் தானே, உங்களுக்கு பிரச்சனை வந்தால் தானே எடுக்க போறீங்க. அது எங்கெல்லாம் வரும்னா, இந்த இடம் கோயிலுக்கா எனக்கா சொந்தம் அப்படின்னு வரும்போது நம்ம கோயிலுக்கு இல்லைன்றது பழையசில் தேடி எடுக்க தேவைப்படும். இப்போ நிறைய இடத்துல பிரச்சனை வந்துட்டு இருக்குது, தமிழ்நாடு முழுக்க வருது இல்லையா? அது பிரச்சனை சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ப்ரீ யூடிஆர் எஸ்எல்ஆர், ஆர்எஸ்எல்ஆர், எஸ்எல்ஆர் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக யூடிஆருக்கு முந்தைய ரெக்கார்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டிப்பாக வச்சிருக்கணும். ஆர்டினரி வியூ ஆஃபீஸில் இது இருக்கு. அவங்க கரண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. கரண்ட் ரெக்கார்டு தப்புன்னு சேலஞ்ச் பண்ண வேண்டிய உங்களுக்கு தேவை வரும்போது நீங்கள் பழைய ரெக்கார்டுக்கு போய் பார்க்கணும். ஆர்டிஐல கேட்கணும். ஆர்டிஐல கேட்கணும். தாராளமாக கேட்கலாம். நேற்று ஒரு ஆர்டிஐல 2Jக்கு தான் ஒரு கஸ்டமருக்காக கிருஷ்ணகிரி வரைக்கும் போயிட்டு வந்தேன். நகராட்சி ஆஃபீஸ் டவுன் சர்வே பார்க்க நான் போய் பார்த்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் யார் நம்மளே போய் வாங்கிக்கலாம்.